அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தானே ஆகணும். நம்ம பேச பேச தான் நமக்கு தெரிய வருது இதில் வேறு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, இதை டேக்கிள் பண்ணணும்னு. பட் என்னோட வரி என்னதுன்னா, ராஜலக்ஷ்மி மாதிரி இன்னும் பல பெண்களும் ராஜலக்ஷ்மியோட ஹஸ்பண்டை மாதிரி இன்னும் பல ஹஸ்பண்ட்ஸும் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால? ஒரு டாக்டர்கிட்ட போனாலோ வெளியில் போனாலோ இல்லை வெளியே வந்து பேசினாலோ குடும்பத்துக்கு அவமானம், கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க. அதுதான் ராஜலக்ஷ்மியோட ஹஸ்பண்டும் சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இது சைக்கலாஜிக்கலாக இல்லை பாடியில் வர சேஞ்சஸ்னால பெண்களுக்கு வர ஒரு விஷயம். இதை நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணோம், இதை நம்ம ஃபேஸ் பண்ணோம், இதை டேக்கிள் பண்ணோம். இதுக்கு மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்கணும். ராஜலக்ஷ்மியோட கேஸில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து அவங்க மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இவங்க 13 வருஷமாக இதை விட்டுட்டாங்க. இதோட தாக்கம் அவங்க பசங்க மேலே எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுமா? நான் பசங்க 2 பேர்ட்டையும் பேசினேன்.